கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய மகிமைக்காக எங்களை நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமையும் துதியும் கனத்து உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மீது எவ்வளவாய் நீர் அன்பு கொண்டிருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. கனத்துக்கு பாத்திரராகி உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். நீதிமொழிகள் 8 அதனுடைய 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, தினமும் அவருடைய வாசற்படியில் அவருடைய சமூகத்தில் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, நித்தம் நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து விழித்திருக்கணும், காத்திருந்து அவருடைய வசனத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் எஸ்தர் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மொர்தெக்காய் என்ற யூத மனிதன் முதலில் வாசற்படியில் தான் நின்று கொண்டிருந்தார். பிற்பாடாக அவன் ராஜ்ய சமூகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். ராஜ்ய சமூகத்திற்கு எதற்காய் கொண்டு செல்லப்படுகிறான் என்றால், ஒருவரும் எளிதில் அவ்வளவு ஈஸியாக ராஜாவுடைய சமூகத்தில் சென்றுவிட முடியாத அன்பு பிள்ளைகளே. வாசற்படியிலே இருந்த அந்த மொர்தெக்காய் ராஜாவுக்காக ஒரு காரியத்தை செய்தது நிமித்தமாக அவனுடைய நன்மை ஜீவ புஸ்தகமான நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அன்பு பிள்ளைகளே, அது நிமித்தமாக ராஜா மொர்தெக்காய்க்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவனை ராஜ சமூகத்தில் கொண்டு வந்தார். அன்பு பிள்ளைகளே, வாசற்படியிலே இருந்த அந்த மொர்தெக்காய் ஒரு மனுஷனான ஒரு ராஜாவை தனக்காக ஒரு உதவியை, தனக்காக ஒரு நன்மையை செய்திருக்கும் பொழுது அவனை ராஜ சமூகத்தில் வைத்து அவனுக்கு மேன்மை கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் உடைய சமூகத்தில் நித்தம் விழித்திருந்து, உடைய சமூகத்தில் நித்தம் காத்திருந்து, உடைய வார்த்தையை கேட்டு உடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்காக பலனையும் கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். அன்பு பிள்ளைகளே, மனுஷனான அந்த அரசனே மொர்தெக்காய்க்கு அவ்வளோ பெரிய மேன்மையை கொடுப்பார் என்றால், நம்முடைய தேவாதி தேவன் அவருக்காக உடைய சமூகத்தில் நாம் நித்தம் காத்திருந்து விழித்திருந்து உடைய வார்த்தையை கேட்டு நாம் செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்காய் நாம் செய்யப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் ஜீவ புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அதற்கான பிரதிபலனை, அதற்கான பலனை கண்டிப்பாய் உங்களுக்கு தருவார். அன்பு பிள்ளைகளே, நாட்களிலும் நீங்கள் கர்த்தருக்காய் மறைமுகமாய் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கிற மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, மற்றவர்கள் படுகிற பிரயாசத்திற்காக நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதிலளிப்பார். அன்பு பிள்ளைகளே, எப்படி மொர்தெக்காய் ராஜாவுக்காக செய்த உதவியை தக்க நேரத்தில் கண்டு அதற்கான பலனை
எப்படி ராஜாவாகிய ஆகாஸ்வேர் கொடுத்தாரோ அதே போல வானத்தையும் பூமியும் சர்வத்தை படைத்த தேவன் அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருக்காய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அது எல்லாவற்றாலும் நிரப்புகிற நல்ல தேவன் ஒவ்வொன்றையும் ஞாபகமாய் வைத்து எல்லாவற்றுக்கான பலனையும் கண்டிப்பாய் உங்களுக்கு தருவார். அன்பு பிள்ளைகளே, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, யாருக்கும் அவர் பாரமும் அல்ல. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் என் தேவன் அதற்கு பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.